46 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் இணைந்து நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை இயக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நடிகர் கமலஹாசனின் 235வது படமும், நடிகர் ரஜினிகாந்தின் இது 173வது படமாகவும் இருக்கும். இதற்கு முன்பு கமல், ரஜினி இருவரும் இணைந்து நடிப்பதாக பலமுறை தகவல் வெளியாகியிருந்தாலும், இருவரின் சம்பளம் அதிகம், அதேபோல் அந்த ஒரு புரொடக்ஷன் வேல்யூ என பல்வேறு விஷயங்கள் கருத்தில் கொண்டு இருவரும் நடிக்க முடியாமல் பல படங்கள் கைவிடப்படுவதாகவும் கூறப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது அதற்கான காலம் கைகூடி விட்டதாகவும் கோலிவுட் வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கின்றன. நடிகர் கமலஹாசன் ராஜ்கமல் நிறுவனத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் ஏற்கனவே ஒரு படம் செய்து தருவதாக இருந்தார். தற்போது ராஜ்கமல் நிறுவனத்தில் இந்த படம் தயாரிப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. லோகேஷ் கனகராஜ் கைதி 2 படத்தை அடுத்ததாக இயக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு முன்பே இந்த படத்தை அவர் இயக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஜெயிலர் 2 படப்பிடிப்பு முடிந்த பிறகு நடிகர் ரஜினிகாந்த் இந்த படத்தில் நடிக்க இருக்கிறதாகவும், ஆனால் இது எல்சியூ யூனிவர்ஸ்க்குள் வராது, ஒரு தனி படமாக இருப்போ அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக கூறப்படுகிறது. இது ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்குமா, இல்லை வேற ஒரு ஜானரில் உள்ள இந்த படமா இருக்குமா என்பது குறித்தெல்லாம் எதிர்பார்ப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.